வணக்கம். இந்த ஒளிப்பதிவில் நம்ம பண்ணையில் இருக்கிற மாடுகளில் ஒரு மாடை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது பார்க்குற இந்த செவல மாடை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆரம்பத்துலேருந்து இருக்கிற மாடுகளில் இதுவும் ஒன்று. இது இன்னும் ஒரு சில மாடுகள், இந்த மாடுகள், அப்புறம் இது போக இன்னும் ஒரு சில மாடுகள் எங்கிட்ட ஆரம்பத்தில் உள்ள மாடுகள், இங்கே உள்ளூரில் வாங்கின மாடுகள். இதெல்லாம் இப்போது இடைப்பட்ட காலத்தில் வாங்கின மாடுகள் எல்லாமே வெளியூரில் வாங்கினது. இந்த மாடை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இந்த மாட்டோட காலில் காயம் ஏற்பட்ட காரணத்தினால இந்த மாடோட பால் உற்பத்தி ரொம்ப குறைஞ்சி காலெலாம் வளைஞ்சு தான் நிற்கும். இது வேலை பார்க்கும் போது தெரியாமல் நடந்த தவறால் காயம் ஏற்பட்டுடுச்சு. இது எப்படி நடந்துச்சுங்கிறத அப்புறம் சொல்கிறேன். இப்போ இந்த மாடு எந்திரிச்சுன்னா ஓரளவு நல்லா தெரியும். இப்போது இந்த மாடு எந்திரிச்சிடுச்சு. இப்போ பார்த்தோன்னா இந்த கால் பின்னாடி வலது கால் பார்த்தா தெரியும், காலை வளைச்சி தான் வச்சுருக்கோம். ஏன்னா அந்த இடத்துல ஒரு நரம்பு மாதிரி ஒன்று வரும், அதில் ஆழமான ஒரு வெட்டுக்காயம் பட்டதுனால இந்த மாடு கால் வளைஞ்சி தான் நிற்கும். இப்போ வளைஞ்சிருந்தாலும் இதுக்கு ஒரு 3.5 மாதம் நாங்கள் மருத்துவம் பண்ணி இப்போ இந்த மாடால் நடக்க முடியும். அதுவே படுத்து எந்திரிச்சுக்கிடும், எந்த பிரச்சனையும் இல்லை. பால் உற்பத்தி குறைஞ்சாலும் ஓரளவு கொடுத்துட்டு தான் இருக்குது. சரி, இப்போது இந்த மாடை எங்கே வாங்கினோம், மற்ற தகவலை பார்ப்போம். இந்த மாடு நாங்கள் வாங்கின இடம் ஆறுமுகநேரி திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்குது. அந்த ஊரில் தான் ஒரு மாட்டு வியாபாரிகிட்ட வாங்கிட்டு வந்தோம். மாட்டோட தகவல்னு பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு பல் சேர்ந்த மாடு. நாங்கள் வாங்கும் போது காலை சேர்த்து 2 மாதம் ஆயிருக்கு. ஆனால் சென்னை உறுதியாக என்னென்னு தெரியலன்னு சொல்லிட்டாங்க. அது போக 4.5 லிட்டரு ஒரு வேளைக்கு பால் இருக்கணும்னு சொன்னாங்க. மாடு நல்ல பெரிய மாடாக தெரிஞ்சுது. ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு இது. எங்களுக்கும் பார்க்கும்போது பிடிச்சிருந்தது. பல் சேர்ந்ததுனால வயசாக இருக்குமோ நினச்சோம். ஆனால் பார்க்கும்போது வயசான மாடு மாதிரி தெரியல. நாங்களும் பாலெல்லாம் கறந்து பார்த்து மாடை 50,000 ரூபா சொன்னாங்க. கடைசியில் பேசி முடித்து 42,000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம். இது கூட இன்னொரு மாடும் வாங்கிட்டு வந்தோம். அந்த மாடை கொடுத்தாச்சு. இது நல்ல மாடுங்கனால வச்சுருக்கோம். எங்கிட்ட வந்ததுக்கப்புறம் இந்த மாடு பால் எவ்வளோ இருந்ததுன்னா, பசுந்தீவனம் நல்லா செழிப்பாக கொடுத்தோம். எங்கிட்ட சூப்பர் நேப்பியர், அகத்தி, வெளி மசால் இதெல்லாம் நிறைய இருந்தது. மாடுகளும் குறைவாக இருந்ததுனால பசுந்தீவனம் நிறைய கொடுத்து நாங்கள் பால் கறக்கும் போது அதிகபட்சம் 5 லிட்டர் வரைக்கும் வந்தது. அது ரொம்ப காலத்துக்கெல்லாம் நீடிக்கலை. ஒரு 2 மாதம் அளவுக்கு ஒரு 5 லிட்டர் கறந்தது. அதுக்கிடையில் நாங்கள் சென்னை சோதனையும் பண்ணி பார்த்தோம். சென்னை உறுதியாக இருக்கணும்னு தெரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் குறைய ஆரம்பிச்சிது. பால் ஒரு 2 லிட்டர் வரும்போது விட்டுட்டோம். மொத்தத்தில் எங்கிட்ட வந்து ஒரு 6 மாதம் பால் கறந்தது. ஒரு 2 மாதம் ஒரு 5 லிட்டர் அளவுலையும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கடைசியில் 1 மாதம் 2 லிட்ரு அதோட குறையவும் ஆயிடுச்சு. சென்னை மாடு அப்படிங்கிறதுனால நாங்களும் பால் கறக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்டிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 2.5 மாதம் கழித்து மாடு குட்டி போட்டுச்சு. குட்டி போட்டதுக்கப்புறம் பார்த்தோன்னா எங்கிட்ட வந்து ஒரு 8.5 லிட்டர் வரைக்கும் இந்த மாடு அதிகபட்சமாக பால் கறந்துருக்கு. ஒரு வேளைக்கு 8.5 லிட்ரு. அதே மாதிரி அதிகபட்சமாக மருத்துவர் தேவையில்லாத மாடுகளில் இது ஒன்று. இப்போ நாங்கள் வாங்கின மாடுகள்லாம் அடிக்கடி காய்ச்சல், கழிச்சல் பிரச்சனை வந்துகிட்ருக்கு. இந்த மாடுக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. பாலுமே 8 லிட்ரு 8.5 லிட்ரு ஒரு வேளைக்கு கறந்துட்டு இருந்தது. முதல் 3 மாதம் கழித்து நாங்கள் சென்னை ஊசி போட்டோம். அப்போ சென்னை பிடிக்கலை. அடுத்து ஒரு 21 நாள் கழித்து மறுபடியும் பருவத்துக்கு வந்தது. அப்போ சென்னை ஊசி போட்டோம். சென்னை ஊசி போட்டு ஒரு 15 நாள் கழித்து தான் அந்த மாட்டோட காலில் அந்த காயம் ஏற்பட்டுச்சு. அது வரைக்கும் 8 லிட்டருக்கு மேலே ஒரு வேளைக்கு பால் கறந்துட்டு இருந்த மாடு. இந்த காயம் ஏற்பட்டதுக்கப்புறம் வலி, அதுக்கு மருத்துவர் தினமும் வந்து ஊசி இதெல்லாம் வச்சு எந்திரிச்சோட சரியாக நிற்க முடியாது. 3.5-4 லிட்டர் அளவுக்கு பால் கறக்கிற அளவுக்கு போயிடுச்சு. அப்புறம் நல்ல மாடு வீணாயிடக்கூடாதுங்கிறதுக்காக எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு மருத்துவரை கூப்பிட்டு அவர் தினமும் வந்து ஊசி போட்டு அதுக்கு கெட்டுலாம் போடுவார். ஏன்னா அந்த சாணி அதில் படும், கோமியம் படும், பின்னாடி காலுங்கிறதுனால கெட்டு போட்டாலும் அதை கடித்து இழுத்துரும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்தாலும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணி இப்போ ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு நல்லா காஞ்சி ஆறி போய் அந்த மாட்டை காலை ஊனி ஒரு இடத்துக்கு நடந்து போயிட்டு வந்துடும். இப்போ இந்த மாட்டோட சனை காலம் பார்த்திங்கன்னா, இப்போது ஏற்கனவே 5 மாதம் சனையும் ஆயிடுச்சு. அந்த காலில் அடிப்பட்டதுக்கப்புறம் 3 லிட்டர் ஆன பால் கொஞ்சம் கொஞ்சமாக கூடி திரும்ப இப்போ ஒரு 5 லிட்டர் அளவில் பால் கறந்துட்டுருக்கு. நாங்கள் வாங்கின விலைக்கு இந்த மாடு கொடுத்த பாலுக்கும் மாடு நல்ல மாடு தான். ஆனால் காயம் ஏற்பட்டதுனால இதிலேருந்து பால் உற்பத்தி பெருசாக இல்லை. இருந்தாலும் அது எங்களோட தவறு. இப்போவும் பார்த்தோன்னா இது 5 லிட்டர் பால் கறக்க அப்படின்னா 8 லிட்டர் பால் கறக்கிற 9 லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு நாங்கள் எவ்வளவு தீவனம் கொடுப்போமோ அந்த அளவுக்கு தீவனம் இன்னமும் இந்த மாட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இல்லைன்னா பால் இன்னமும் குறைஞ்சிரும். அடுத்த தடவை குட்டி போடும் போதும் பால் இல்லாமல் போயிடும். ஏன்னா மாடு ஏற்கனவே 5 மாதம் சனை. இதிலேருந்து வருமானம் இல்லை அப்படின்னாலும் இந்த மாடை காப்பாற்றி ஒரு நல்ல மாடை அடுத்த ஈத்துக்கு தயார் பண்ணுறதுக்கு இவ்வளவு செலவு பண்ணிட்டு தான் இருக்கோம். கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் செலவு பண்ணுறதுக்கும் இது கறக்கிற பாலுக்கும் இப்போ சரியாக போயிடும். கடைசி இது பால் நிப்பாட்டும் போது
எங்கள் கையிலேருந்து செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி ஒரு சில நேரம் லாபமும் ஒரு சில நேரம் நஷ்டமும் வர தான் செய்யுது. இருந்தாலும் ஒரு மாட்டு பண்ணையாக இதையெல்லாம் அனுசரித்து தான் கொண்டு போயிட்டுருக்கோம். உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக சொல்லுங்கள். அடுத்த ஒளிப்பதிவில் வேறு ஒரு மாட்டை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.